படத்தோட பாசிட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கமல் சொல்லவே வேணாம். சிம்புவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் பயங்கரமா இருந்துச்சு. திரிஷா, அபிராமி, நாசர், ஜோஜோ ஜார்ஜ் அவங்க எல்லாருமே அவங்க குடுத்த ரோல கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க. அசோக் செல்வன், ஐஸ்வர்யா லட்சுமி கொஞ்ச நேரம் வந்தாலுமே அவங்களும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஃபாஸ்ட் சேசிங், ஸ்டண்ட் சீக்வென்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. விஷுவல்ஸ் ஒரு ஷாட்ஸ்லாம் பார்த்து பார்த்து சிரிக்கிருக்காங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நமக்கு ஓவராலா பார்க்கும்போது இது ஒரு சொதப்பல் தான் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். இன்னொரு விஷயம்னா படத்தோட ஹீரோ அப்படின்னா நமக்கு ஒரு சில பிம்பம் இருக்குல்ல. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள்லாம் வச்சு ஓகே ஹீரோனா இப்படிலாம் இருப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க, இதெல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு. ஆனா இந்த படத்துல ஜட்ஜ் பண்ணவே முடியல. ஏன்னா எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு பர்சனல் எனக்கு இந்த படத்துல சிம்பு தான் ஹீரோவோ, சிம்பு பக்கம் தான் நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. சிம்பு ஒரு தங்கச்சியை காப்பாத்தி கூட்டு வரேன்னு சொல்லுவாரு, கூட்டு வர மாட்டாரு. அதுக்கு பதில் திரிசாவை கூட்டு வந்து சைட் சிக்கா வச்சுக்கிட்டு இருப்பாரு. திரிசாவை வச்சிருக்கிட்டே அவர் வெளிப்படையா வீட்லயும் சொல்லுவாரு. அப்படியே சிம்பு கேரக்டர் எடுத்துட்டோம்னா கமல்ல போட்டு தள்ளிட்டு கமலோட இடத்துக்கு சிம்பு வரணும்னு ஆசைப்படுவாரு. பெரிய கேங்ஸ்டர் ஆகணும்னு ஆசை போல. அதனாலதான் நம்மள வளர்த்தவரும் கூட பார்க்காம அவரை கொண்டுட்டு அவர் இடத்த புடிச்சிருக்காருன்னு நம்ம தான் நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது. சிம்பு திரிஷாவை லவ் பண்ணிட்டு இருப்பான். திரிஷாக்கு கமலை தான் பிடிக்கும். சரி ஓகே கமலை போட்டு தள்ளனால திரிஷா நமக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு சிம்பு கமலை போட்டு தள்ளிட்டு திரிஷா கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருப்பான். கேட்கறதே கடுப்பா இருக்கு.